அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வந்தனா ஒரு MBA மட்டுமல்ல, கம்ப்யூட்டர் பற்றிய அத்தனை விவரங்களும் அவள் விரல் நுனிகளில் அடக்கம். ஆனால் சமையலை பொறுத்தவரையில் அவளுக்கு பாஸ் மார்க் கூட போட முடியாது. ஏனெனில் அவளுக்கு துவரம்பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. அவளுடைய இந்த அறியாமைக்கு காரணம் அவளேதான். LKG சேர்ந்து பாட புத்தகத்தை படிக்க பிரித்தவள்தான். வேலையில் சேரும் வரையில் படிப்பு படிப்பு என்பதுதான் அவள் முழு மூச்சாக இருந்தது. அம்மா விசாலம் அடிக்கடி அவளை ஒரு ரசம் வச்சு சாதம் பண்ணவாவது கத்துக்க வந்தனா. எத்தனை படித்தாலும் பெண்களுக்கு சமையலறையிலே நுழையாம முடியாது என்று வற்புறுத்தி அழைப்பாள். ப்ளீஸ் என்னை விட்டுடுமா, இந்த உப்பு புளி பருப்புன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதே. வாழ்க்கையில் எனக்கு நிறைய சாதிக்கணும். சமையலறையே கதின்னு உட்கார்ந்தால் அது முடியாது. பெண்ணின் கண்களில் பளபளக்கும் கண்ணீரை கண்டதும் தாயின் மனம் இளகிவிடும். அதற்கு மேல் வற்புறுத்த மாட்டாள். ஆனால் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து எந்த சாதனையும் செய்ய முடியாது வந்தனா. 2 வேளை சாப்பிடாவிட்டால் வயிறு கூப்பாடு போட்டு ஆகாரம் கேட்கும். நீ ஒதுக்குகிற அளவுக்கு சமையல் ஒன்றும் துச்சமானதல்ல, அதுவும் ஒரு கலை. அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை அவசியம்னு உனக்கு புரியத்தான் போகிறது என்று பெண்ணிற்கு அறிவுரை கூறுவாள். ஆனால் அதை வந்தனா காதில் வாங்கி கொள்ள மாட்டாள். வந்தனா தன்னுடன் படித்த சுரேஷை காதலித்த போது தனக்கு சமைக்க தெரியாது என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டாள். அதனால் என்ன, எந்த ஊரை பார்த்தாலும் தெருவுக்கு தெரு ஹோட்டலும் தாபாவும் சீரழிகிறது. இல்லாவிட்டால் பிரெட் இருக்கவே இருக்கு என்று எந்த வேளையில் சொன்னானோ. அவர்கள் திருமணம் நடந்து நந்தனத்தில் ஒரு பிளாட்டை எடுத்துக்கொண்டு செட்டிலான பிறகு இந்த 3 மாதங்களாகவே வீட்டில் பிரெட்டின் கொட்டம்தான். அவர் டெய்லி பிரெட் என்பதை உண்மையான அர்த்தத்தில் செயல்படுத்தினாள் அவள். பிரெட் ஜாம், பிரெட் சாண்ட்விச், பிரெட் சன்னா என்று பிரெட்டில் இன்னும் எத்தனை தினுசுகள் தயாரிக்கலாமோ அத்தனை விதங்களையும் வந்தனா முயன்று விட்டாள். அவள் கணவன் சுரேஷை பற்றி இங்கு சொல்லதான் வேண்டும். அவன் சராசரி இந்திய ஆண் மகனிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானவன். மனைவி என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற விதிகளை அவன் வந்தனாவின் மீது திணிக்கவில்லை. ஜாக்கிங் போகும் முன் அவன் காஃபி போட்டு தானும் அறிந்துவிட்டு வந்தனாவுக்கும் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்துவிட்டு போய்விடுவான். அவர்கள் இருவருக்குமே அலுவலகத்தில் சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாம் கிடைத்துவிடும். வீடு திரும்பியதும் ரைஸ் குக்கரில் சாதம் வைத்து திடீர் பொடிகளுடனும் மைக்ரோவேவில் வெந்த காய்கறியுடனும் இரவு சாப்பாடு முடிந்துவிடும். வந்தனா ஜிம்முக்கு போகிற நாட்களில் அதையும் சுரேஷ் தான் செய்வான். அப்படிப்பட்டவன் அன்று மாலை வீடு திரும்பிய போது முகத்தில் லேசாக கவலை தெரிந்தது. என்ன சுரேஷ்? கையில் இருந்த ஃபைலை மூடி வைத்துவிட்டு வந்தனா கேட்டாள். அம்மா ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினில் வர்றாங்களாம். வாட்? வந்தனா சந்தோஷத்துடன் கத்தினாலும் அதில் கொஞ்சம் பயமும் ஒட்டி கொண்டிருந்தது. கவலைப்படாதே, நாளைக்கு இங்கே ஏதோ மீட்டிங் இருக்காம். சுரேஷின் தாய் தனியார் நிறுவனம் ஒன்றில் உதவி மேனேஜர். நாளைய மறுநாள் காலை மறுபடியும் கிளம்பிடுவாங்க. நாளைக்கு என்ன செய்ய போறேன்? குக்கிங்கில் நான் பெரிய ஜீரோ. சுரேஷ், நீதான் ஹீரோவாய் இருந்து காப்பாற்றணும். வந்தனா கலவரப்பட்டாள். சுரேஷ் ஒரு அவசரத்துக்கு திடீர் பொடிகளை கையாளுவானே தவிர அவனுக்கும் அது சங்கடமான சமையல்தான். வந்தனாவுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. தங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக மாமியார் வரப்போகிறாள். அவளுக்கு ஒரு ரசம் சாதமாவது போட வேண்டாமா? அம்மாவை உதவிக்கு கூப்பிடலாம் என்றால் அவளும் அப்பாவும் பத்ரிநாத் யாத்திரை போயிருந்தார்கள். என்ன யோசனை வந்தனா? சுரேஷ் கேட்டான். உங்க அம்மாவுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும் சொல்லேன். ஒரே நாளில் ஏதாவது குக்கரி வகுப்புக்கு போய் கிராஸ் கோர்ஸ் பண்ண போறியா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மைடியர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். அம்மா இன்னைக்கு ராத்திரி வருகிறாள். இன்னைக்கு ரயிலில் டின்னர் கொடுத்துடுவாங்க, கவலை இல்லை. நாளைய பாடு நாராயணனுக்கு. என்ன சொல்கிற சுரேஷ்? இங்கே பக்கத்தில் இருக்கிற நாராயணன் பவனிலிருந்து சாப்பாடு வரவழைச்சிக்கலாம் என்றான். அம்மாவுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமா? பிடிக்காதுதான், என்ன செய்கிறது? சுரேஷ், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சமையல் கற்றுக்காதது என் தப்பு. அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது சமைக்கிறேன்னு விசப்பரீட்சையெல்லாம் பண்ணாதே. இன்னொரு ஐடியா சொல்லு என்றான். எனக்கு தெரிஞ்ச மங்களம் மாமி இருக்காங்க.
அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ரசம், குழம்பு, கறி, கூட்டு எல்லாம் செய்து சப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வீட்டில் ரைஸ் குக்கரில் சாதம் மட்டும் வச்சிடலாம். சுரேஷ் ஒப்புக்கொண்டான். முதலில் வந்தனா தன் எம்டிக்கு ஃபோன் செய்து தனக்கு உடம்பு சரியில்லாததால் மறுநாள் அலுவலகம் வர இயலாது என்று பணிவாக சொல்லி டெலிஃபோன் இணைப்பை துண்டித்தாள். மளமளவென்று சவர் காஃபையும் கையுறைகளையும் அணிந்து கொண்டு போரிட போகிற வீராங்கனை போல் வீட்டை தூசி தட்டி சுத்தப்படுத்திய வந்தனாவை பார்த்ததும் சுரேஷுக்கு சிரிப்பாக வந்தது. அடுத்து மெஸ் மாமி மங்களத்துக்கு ஃபோன் செய்தாள். நாளை காலை 10:30 மணிக்கெல்லாம் குழம்பு, ரசம், கூட்டு, கறி, அப்பளம், வறுவல் என்று ஐட்டங்களை சொல்லி சாப்பாடு கொண்டு வர வேண்டிய விலாசத்தையும் தன் தொலைபேசி நம்பரையும் கொடுத்துவிட்டு குளிக்க போனாள். சுரேஷ், நாளைக்கு என் சமையல்னு அம்மா கிட்ட சொல்லு. நாம் மெஸ்ஸிலிருந்து வரவழைக்க போகிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் என்று எச்சரித்தாள். அவர்கள் கிளம்பி கொண்டிருந்த போது வாசலில் டாக்ஸி வந்து நின்று அதிலிருந்து ஜானகி இறங்கினாள். அட அம்மா, நீங்களா? நாங்கள் இப்போ தான் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டுருக்கோம். சுரேஷ் ஆச்சரியப்பட, அதை ஏன் கேட்குற? ட்ரெயின் இன்னைக்கு 40 நிமிஷம் முன்னாடியே வந்துடுச்சு. என்ன வந்தனா, எப்படி இருக்க என்று மருமகளை ஆசையுடன் அணைத்து கொண்டாள். வந்தனாவுக்கு உள்ளூர அழுகை வந்தது. ச, இத்தனை அன்பான மாமியாருக்கு ஒரு வேளை சமைத்து போடக்கூட தெரியாத தான் பெண்ணாக பிறந்ததே வீண் என்று நினைக்க தோன்றியது. ஏன் கண்ணு, முகம் ஏன் வாடி இருக்கு? சுரேஷ் உன்னை சரியாக கவனிச்சுக்கிறானா? ஆஃபீஸில் வேலை அதிகமா என்று ஜானகி அன்புடன் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, லேசாக தலைவலி என்று சமாளித்தாள் மருமகள். அம்மா, காலையிலே எத்தனை மணிக்கு மீட்டிங் போவீங்க? உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தனா ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டா. நான் என்ன விஐபியா? வீட்டு மனுஷிதானே, எதுக்கு ஒரு நாள் லீவை வீணாக்கின வந்தனா? மீட்டிங் முடிஞ்சு நான் எப்போ வருவேனோ 8:30க்கே ஆரம்பம். காலை சிற்றுண்டியும் மீட்டிங்கின் போதே கொடுத்துடுவாங்களாம். பிற்பகலில் லஞ்சுக்கு வந்தனாவை வெளியே கூட்டிட்டு போகலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் முடியாது. மீட்டிங் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்து என் சமையலை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் என்று வந்தனா வற்புறுத்தினாள். எதுக்கு வீணா சிரமப்படுறமா என்றாள் ஜானகி. ப்ளீஸ்மா, பயப்படாதீங்க, நான் நல்லா சமைப்பேன் என்றாள் வந்தனா. அதுக்கில்ல வந்தனா, நீ அன்போடு எனக்கு என்ன கொடுத்தாலும் அது அமிர்தமாகத்தான் இருக்கும். ஓகே, அப்போ நானும் லஞ்சுக்கு வர பார்க்கிறேன். என்ன வந்தனா, தனியாக சமாளிப்பியா? ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ் எதுவுமே வேண்டாமா என்று அவளை கேலி செய்தவாறு சுரேஷ் ஃப்ரிட்ஜிலிருந்து பழ வகைகளை எடுத்து நறுக்கி அம்மாவுக்கு கொடுத்தான். காலையில் அவசரத்தில் எனக்கு நேரம் இருக்காது, 8 மணிக்கு கார் வந்துடும். அதனால் கறி, காய் ஏதாவது நறுக்கணும்னா சொல்லு, நறுக்கி வச்சுடுறேன் வந்தனா என்று ஜானகி வற்புறுத்தியும் வந்தனா மறுத்துவிட்டாள். அவளுக்கு உள்ளூர உதறலாகத்தான் இருந்தது. மறுநாள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க வேண்டுமே என்கிற கவலையில் அவளுக்கு இரவு நெடுநேரம் வரையில் தூக்கம் வரவில்லை. காலையில் ஜானகி புறப்படும் முன், எனக்கு ரசம்னா பிடிக்கும், ரசம் சாதம் பண்ணு வந்தனா, அதிகம் அலட்டிக்காதே என்று அன்புடன் சொன்னாள். அலுவலகம் போகும் முன் சுரேஷ், சியரப் வந்தனா, மறுபடியும் மாமிக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி சாப்பாடு அனுப்ப சொல்லிடு. மறக்காம ரைஸ் குக்கரில் ஒரு 11 மணி போல சாதம் வச்சுடு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு என்றவாறு புறப்பட்டான். முதல் காரியமாய் மங்களம் மாமியின் தொலைபேசி நம்பரை சுழற்றினாள் வந்தனா. லஞ்சு தானே, என் பிள்ளை 11 மணிக்கெல்லாம் டான்னு கொண்டு வந்துடுவான் என்று உறுதி அளித்தாள் மாமி. வந்தனா சாப்பாடு மேஜையில் தட்டுகளையும் ஸ்பூன்களையும் பளிச்சென்று துடைத்து வைத்து நாப்கின்களை விசிறி போல் மடித்து டம்ளர்களில் சொருகி ரைஸ் குக்கரில் சாதம் வைத்து எல்லா வேலைகளையும் முடித்து தானும் குளித்து தயாராகி ஜன்னல் அருகில் வந்து பையன் வருகிறானா என்று பார்த்தாள். 1:30 மணி வரை அவன் வருகிற சுவடே இல்லை. மாமிக்கு ஃபோன் செய்தால் அவன் அப்பவே கிளம்பி போயிட்டானே, இன்னுமா வரல என்றாள் மாமி. ஃபோனை வைத்துவிட்டு மறுபடியும் ஜன்னல் அருகில் போய் நின்றாள் வந்தனா. டெலிஃபோன் அடித்தது. சாரி வந்தனா, மீட்டிங் லஞ்சுக்கு அப்புறமும் தொடருவதால் இங்கேயே லஞ்ச் கொடுத்துட்டாங்க. உன் சமையலை ராத்திரி டேஸ்ட் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணாதே, சாப்பிடு என்றாள் ஜானகி. அப்பாடா என்று கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பையன் சாயந்தரம் ஆவதற்குள் வராமலா இருப்பான்?
அப்படி இல்லாவிட்டால் சுரேஷுடன் சேர்ந்து எதையாவது தயார் பண்ணி விடலாம். வாசல் மணி அடித்தது. மங்களம் மாமி பிள்ளை ரசம் குழம்பில் குளித்து விட்டு வந்தவனைப் போல் அவன் சட்டை நனைந்திருந்தது. என்னப்பா இது, இத்தனை லேட் பண்ணிட்ட? என்னக்கா பண்ணுறது, பக்கம் பக்கமாக ஃப்ளைஓவர் கட்டுறாங்களா, டிராஃபிக் டைவர்சன், அங்கங்கே டிராஃபிக் ஜாம் வேறு. சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேனா, ஒரு சாண்ட்ரோ கார் வந்து இடிச்சிட்டான். ரசம் குழம்பெல்லாம் பாதி ஏன் மேலேயும் மீதி ரோட்லேயும் கொட்டிடுச்சு. மறுபடியும் ஆற்றுக்கு போய் ரசமும் கறியும் கொண்டு வரேன். குழம்பு தீர்ந்து போச்சு. அம்மா என்னை ஷர்ட் மாற்றிக்க கூட விடாமல் விரட்டிட்டாங்க, வந்துட்டேன் என்றான். பரவாயில்லை, சில சமயம் இப்படித்தான் எதிர்பாராமல் ஏதாவது நடக்கும். அவன் கொண்டு வந்ததை தன் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கொண்டு அனுப்பி வைத்தாள். அத்தனை நேரம் ஏற்பட்ட டென்ஷனில் பசி காணாமல் போயிருந்தது. பையன் கொண்டு வந்த ரசத்தையும் கூட்டையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பழரசத்தை அறிந்துவிட்டு அன்றைய தினசரியை புரட்ட முயன்றவளுக்கு மனம் அதில் லயிக்கவில்லை. சமைக்க கற்றுக்கொள் வந்தனா என்று அம்மா எத்தனை முறை சொல்லியிருப்பாள். எத்தனை படித்தாலும் எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும் பெண்களுக்கு வீட்டு நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டி வருவதைப் போல் அடுப்படிக்கு போய் சமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். சமையல்காரி இருந்தாலும் அவள் திடீரென்று மட்டம் அடித்தால் என்ன செய்வது என்று தெரிந்திருக்க வேண்டும். குடும்ப நிர்வாகத்தில் முக்கிய அங்கம் அடுப்படி நிர்வாகமும் தான். இதை தான் புரிந்து கொள்ளாதது மிகப்பெரிய தவறுதான் என்று தோன்றியது அவளுக்கு. மாலையில் ஜானகியும் சுரேஷும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வீடு திரும்பினார்கள். காஃபி சாப்பிட்டு விட்டு கிளம்புங்கம்மா, கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம். நீங்கள் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு நாள் முழுக்க மீட்டிங்கில் உட்கார்ந்து ரொம்ப களைப்பாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜானகி சொல்படியே வந்தனாவும் சுரேஷும் கிளம்பி போனார்கள். அன்பளிப்புகளை அவர்கள் வாங்கி வருவதற்குள் இரவு 8 மணி ஆகிவிட்டது. இரவு சாப்பாட்டுக்கான சாப்பாட்டு மேஜையில் அனைத்தும் சுட சுட அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. என்னம்மா இது, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒன்றுமே பண்ணலை. வந்தனா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாப்பாடு வகைகளை சூடு பண்ணி வச்சேன். எத்தனை விதம் பண்ணியிருக்கா வந்தனா, பாவம், இத்தனை தினுசுகளா என்று வந்தனா தனக்குள் ஆச்சரியப்பட்டாள். பையன் கொண்டு வந்த ரசமும் கூட்டும் மட்டுமே அல்லவா இருந்தது. ஆனால் இப்போது மேஜை மீது பாத்திரங்களில் வெங்காய சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, பால் பாயாசம் என்று கூடுதலாக ஐட்டங்களும் அல்லவா இருக்கின்றன. ரெஸ்ட் எடுப்பதாக சொல்லி தங்களை அனுப்பிவிட்டு ஒருவேளை ஜானகி அம்மா சமைத்திருப்பாளோ? எப்படி கேட்பது? வந்தனா, நீ சமையலிலும் இத்தனை கெட்டிக்காரின்னு எனக்கு இப்பதான் புரிகிறது. ஜானகியின் புகழ்ச்சி வார்த்தைகள் வந்தனாவை சங்கடத்துடன் நெளிய வைத்தது. சுரேஷ் ஜாடையால் இத்தனையும் நீயா செய்த என்று கேட்க அவள் இல்லை என்று தலையசைத்தாள். மறுநாள் காலையில் கிளம்பும் முன் ஜானகி ஒரு புது ஜோடி தங்க வளையல்களை எடுத்து தனக்கு ருசியாக சமைத்து உபசரித்த கைகளுக்கு என்று வந்தனாவுக்கு அணிவித்த போது அவள் அழுது விடுவாள் போலிருந்தது. அவர்கள் கொடுத்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு, இது மாதிரி மருமகளும் மகனும் கிடைக்க நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு அம்மாவாக இருக்கிறதே எனக்கு பெருமைதான் என்று ஜானகி பாசத்துடன் சொல்லிவிட்டு பிரியா விடை பெற்றாள். அவளை வந்தனா சுரேஷ் இருவரும் போய் அனுப்பிவிட்டு வந்ததும் டெலிஃபோன் அடித்தது. நான் தான் மங்களம் மாமி பேசுகிறேன். நேற்று மத்தியானம் பையன் தத்தி மாதிரி அத்தனை சாம்பாரையும் மேலே அபிஷேகம் பண்ணிட்டு வந்து நின்னா. சொன்னபடி குழம்பு அனுப்ப முடியலேன்னு வேதனையாக இருந்தது. அதனால் சாயந்தரம் வெங்காய சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, பால் பாயாசம் எல்லாம் பண்ணி பையன்கிட்ட அனுப்பினேன். நல்லா இருந்ததா என்று கேட்டாள். அப்படியானால் மாமியார் இருக்கும்போது பையன் வந்து கொடுத்திருப்பானோ? மாமியாருக்கு அனைத்தும் தெரிந்தும் தம்மிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து கலங்கினாள். சமையல் தெரியாது என்று சொல்லியிருக்கலாமோ? இவ்வாறு பல யோசனைகள் வந்தனாவின் மனதில் வந்து வந்து போயின. வந்தனாவுக்கு கையில் இருந்த வளையல்கள் இப்போது உறுத்தின. அடுத்த முறை மாமியார் வருவதற்குள் சமையலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். சமையலும் ஒரு கலைதான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.